அருமை. இப்போது பார்ட் 5 தொடங்குகிறோம். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட் பார்ட் 5 செக்ஷன் 1. தலைப்பு: நான் யார்? வாழ்க்கையை மாற்றும் மிக ஆழமான கேள்வி. முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். தன்னறிவு, மனவியல், விழிப்புணர்வு மற்றும் நடைமுறை வாழ்க்கை மாற்றத்தை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு அரசன் வேட்டைக்காக காட்டிற்குச் சென்றான். திடீரென குதிரை பயந்து ஓடியது. அரசன் தனியாகிவிட்டான். பல நாட்கள் காட்டிலேயே வாழ வேண்டிய நிலை. அந்த கிராம மக்கள் அவரை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து ஒரு மரவேலை கொடுத்தார்கள். அவர் அதை செய்தார். சாப்பிட்டார், தூங்கினார், சிரித்தார். பல மாதங்கள் கழித்து அரண்மனை வீரர்கள் அவரை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தரையில் விழுந்து அரசே என்று வணங்கினார்கள். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு அவர் யார் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தியது. நண்பர்களே, வாழ்க்கையிலும் நாமும் அப்படித்தான். நாம் நம்முடைய உண்மையான மதிப்பை மறந்து சில நேரங்களில் மற்றவர்கள் கொடுத்த அடையாளங்களோடு வாழ்கிறோம். ஒரு கேள்வி: நான் யார்? நான் என் பெயரா? இல்லை, அது எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர். நான் என் வேலையா? இல்லை, அது நான் செய்யும் வேலை. நான் என் பணமா? இல்லை, அது என்னிடம் இருக்கும் ஒரு வளம். அப்படியானால் நான் யார்? ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு சிறுவன் ஓவியப் போட்டியில் தோற்றான். அவன் அழ ஆரம்பித்தான். அம்மா கேட்டார், ஏன் அழுகிறாய்? அவன் சொன்னான், நான் தோத்துட்டேன். அம்மா மெதுவாகச் சொன்னார், இல்லை, நீ போட்டியில் தோற்றாய். நீ தோல்வி அல்ல. அந்த ஒரு வாக்கியம் அந்த குழந்தையின் வாழ்க்கையை மாற்றியது. நினைவில் கொள்ளுங்கள், நாம் அனுபவிப்பது ஒன்று, நாம் யார் என்பது வேறு. சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன். உளவியலில் இதற்கு ஐடென்டிட்டி, அடையாளம் என்று பெயர். நாம் நம்மைப் பற்றி என்ன நம்புகிறோமோ அதற்கேற்ற வாழ்க்கையை மெதுவாக உருவாக்க ஆரம்பிக்கிறோம். உதாரணம்: நான் எப்போதும் தாமதமாக வருபவன். இந்த நம்பிக்கை தாமதத்தை ஒரு பழக்கமாக மாற்றும். ஆனால் நான் நேரத்தை மதிக்கும் மனிதன் என்று சொல்ல ஆரம்பித்தால் நடத்தை மாற ஆரம்பிக்கும். ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், நான் யார். அதன் கீழே முதலில் உங்கள் மனதில் வரும் 10 பதில்களை எழுதுங்கள். பிறகு ஒவ்வொன்றாக கேளுங்கள், இது என் உண்மையான அடையாளமா, அல்லது இது ஒரு சூழ்நிலை மட்டுமா? ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் சொன்னார், நான் ரொம்ப கோபக்காரன். நான் கேட்டேன், 24 மணி நேரமும் கோபமாவே இருக்கீங்களா? அவர் சிரித்தார், இல்ல. அப்படின்னா நீங்க கோபம் அனுபவிக்கிற மனிதர். கோபமே நீங்க இல்ல. சிறிய சிரிப்பு. ஒரு கிராமத்து கதை. ஒரு விவசாயி ஒரு விதையை கையில் வைத்திருந்தார். ஒரு சிறுவன் கேட்டான், இது என்ன? அவர் சொன்னார், இது ஒரு மரம். சிறுவன் சிரித்தான், இது விதைதானே? விவசாயி சொன்னார், நீ இப்போ இருப்பதை மட்டும் பார்க்கிறாய். நான் அதற்குள் இருக்கும் வாய்ப்பை பார்க்கிறேன். நண்பர்களே, உங்களுக்குள்ளும் இன்னும் வெளிவராத ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றும் 5 புதிய அடையாளங்கள் இன்று முதல். இந்த 5 வாக்கியங்களை மனதில் விதையுங்கள். 1. நான் கற்றுக்கொண்டே இருக்கும் மனிதன். 2. நான் அமைதியைத் தேர்வு செய்யும் மனிதன். 3. நான் என் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் மனிதன். 4. நான் தினமும் 1% வளர்கிற மனிதன். 5. நான் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கும் மனிதன். ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு தந்தை தினமும் மகனிடம் சொல்வார், நீ புத்திசாலி. ஒரு நாள் மகன் கணக்கில் தோற்றான். அப்பா சொன்னார், மதிப்பெண் குறைந்திருக்கலாம், ஆனா நீ கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன். இந்த பார்வை
குழந்தையின் அடையாளத்தை காப்பாற்றுகிறது. பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு தொழிலதிபர். 3 நிறுவனங்கள் தோல்வி. ஆனால் அவர் தன்னை தோல்வியடைந்தவன் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், நான் கற்றுக்கொண்ட தொழிலதிபர். அந்த ஒரு அடையாளம் 4வது நிறுவனத்தை வெற்றியாக்கியது. அறிவியல் பார்வை மூளை மீண்டும் மீண்டும் கேட்கும் தகவல்களை உண்மையாக ஏற்க ஆரம்பிக்கிறது. அதனால்தான் நீங்கள் உங்களைப் பற்றி தினமும் சொல்லும் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். பிராக்டிகல் எக்ஸசைஸ். ஒவ்வொரு காலையும் கண்ணாடி முன்னால் நின்று இந்த வாக்கியங்களைச் சொல்லுங்கள். நான் மதிப்புள்ளவன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் கற்றுக்கொள்கிறேன். நான் வளர்கிறேன். நான் என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன். முதல் நாள் சற்று வித்தியாசமாகத்தான் தோன்றலாம். ஆனால் 30 நாட்கள் கழித்து உங்கள் மனம் இந்த புதிய அடையாளத்தை ஏற்க ஆரம்பிக்கும். ஒரு ஆழமான கதை. ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்த்து சொன்னார், இதற்குள் ஒரு அழகான சிலை இருக்கிறது. மக்கள் சிரித்தார்கள். சில மாதங்கள் கழித்து அதே கல் அழகான சிலையாக நின்றது. சிற்பி சொன்னார், நான் புதியதாக எதையும் உருவாக்கவில்லை, தேவையில்லாததை மட்டும் அகற்றினேன். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் புதிய மனிதராக ஆக வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கும் உண்மையான மனிதரை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. வானத்தில் மேகங்கள் வருகின்றன, போகின்றன. ஆனால் வானம் மாறுவதில்லை. எண்ணங்கள் வருகின்றன, உணர்ச்சிகள் வருகின்றன, அனுபவங்கள் வருகின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் கவனிக்கும் அமைதியான சாட்சி உணர்வு நம்முள் எப்போதும் இருக்கிறது. அதை உணர ஆரம்பித்தால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறும். சமரி. இன்று நாம் கற்றது நமது அடையாளம் நமது நடத்தை உருவாக்குகிறது. தோல்வி, வேலை, பணம், பதவி இவை நமது முழு அடையாளம் அல்ல. நாம் நம்மைப் பற்றி சொல்லும் வார்த்தைகள் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. புதிய அடையாளத்தை உருவாக்குவது புதிய வாழ்க்கையின் தொடக்கம். தன்னறிவு நிலையான மன அமைதிக்கான அடித்தளம். கியூரியாசிட்டி ஃபார் பார்ட் 5 செக்ஷன் 2. அடுத்த பகுதியில் உள்ளார்ந்த சுதந்திரம். எதுவும் மாறாவிட்டாலும் அமைதியாக இருப்பது எப்படி? வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்ளும் சக்தி. மன சுதந்திரத்தின் அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஆழமான பயிற்சிகள். இவற்றை உலகத்தரமான கதைகள், மனவியல் மற்றும் விழிப்புணர்வு விளக்கங்களுடன் பார்ப்போம். பார்ட் 5 தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 5. அவாய்ப்பு. செக்ஷன் 2. தலைப்பு: உள்ளார்ந்த சுதந்திரம். எதுவும் மாறாவிட்டாலும் அமைதியாக இருப்பது எப்படி? முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். தன்னறிவு, மனவியல், உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் விழிப்புணர்வு வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு பெரிய கடல். அதன் மேற்பரப்பில் பெரிய அலைகள், புயல், காற்று, இடி, மின்னல். ஆனால் கடலின் ஆழத்தில் முழு அமைதி. ஒரு முதிய மீனவர் தன் பேரனிடம் சொன்னார், கடலின் மேல் மட்டும் பார்த்தா அது எப்போதும் கலக்கம், ஆழத்துக்குப் போனால் அமைதி. நண்பர்களே, நம் மனமும் அப்படித்தான். வெளியில் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளே ஒரு அமைதியான இடம் இருக்கிறது. அந்த இடத்தை கண்டுபிடிப்பதுதான் உள்ளார்ந்த சுதந்திரம். ஒரு கேள்வி: உங்கள் மகிழ்ச்சி யாராவது உங்களை பாராட்டினால்தானா வருகிறது? அல்லது உங்களுக்குள்ளேயே ஒரு அமைதி இருக்கிறதா? ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு வயதான பெண் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தார். பெரிய சொத்து இல்லை, ஆடம்பரம் இல்லை. ஆனால் அவர் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பார். ஒருவர் கேட்டார், உங்களுக்கு இவ்வளவு அமைதி எப்படி? அவர் சிரித்தார். என்னிடம் இல்லாததை எண்ணுவதை நிறுத்தினேன். என்னிடம் இருப்பதை அனுபவிக்க ஆரம்பித்தேன். நண்பர்களே, பல நேரங்களில் நாம் மகிழ்ச்சியை தேடுவதில்லை. நாம் நமக்குள் இருக்கும் அமைதியை மறந்துவிடுகிறோம்.
சைக்காலஜி இன்சைட். மனித மனம் 2 வழிகளில் வாழ்கிறது. முதல் வழி, இது கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். 2வது வழி, நான் அமைதியாக இருப்பதால் எது கிடைத்தாலும் அதை அனுபவிக்க முடியும். முதல் வழி, நிபந்தனையுள்ள மகிழ்ச்சி. 2வது, உள்ளார்ந்த சுதந்திரம். ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் சொன்னார், நான் புதிய போன் வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். 1 மாதம் கழித்து அவர் சொன்னார், இப்போ புதிய மாடல் வந்துடுச்சு. சிறிய சிரிப்பு. பொருள் சில நேரம் மகிழ்ச்சி தரும். மனநிலை நீண்ட கால அமைதி தரும். ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். கண்களை மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சு. இப்போது இந்த கேள்வியை மனதில் கேளுங்கள். நான் எதையாவது காத்திருக்கிறேனா சந்தோஷமாக இருப்பதற்கு? ப்ரமோஷன், வீடு, பணம், யாராவது மாறுவது? இப்போது உங்களிடம் சொல்லுங்கள். இன்று இந்த நிமிடத்திலேயே நான் அமைதியை தேர்வு செய்யலாம். ஒரு கிராமத்து கதை. ஒரு முதியவர் தன் வீட்டின் முன் அமர்ந்திருந்தார். ஒரு இளைஞன் கேட்டான், தாத்தா, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? அவர் சிரித்தார். நான் தேவையில்லாததை கொஞ்சம் கொஞ்சமா விட்டேன். அதனால்தான் அமைதி கிடைத்தது. முக்கியமான உண்மை சுதந்திரம் வெளியிலிருந்து வருவதில்லை. அது உள்ளே இந்த 3 விஷயங்கள் வந்தால் உருவாகிறது. 1, ஏற்றுக்கொள்ளுதல். 2, நன்றியுணர்வு. 3, விழிப்புணர்வு. பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு பெரிய தொழிலதிபர், கோடிக்கணக்கில் பணம், ஆனால் தூக்கமில்லை. மற்றொருவர், சிறிய தொழில், ஆனால் இரவில் அமைதியாக தூங்குகிறார். யார் பணக்காரர்? பணம் மட்டும் பார்க்காதீர்கள், அமைதியையும் பாருங்கள். ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு தாய் தினமும் குழந்தையுடன் 10 நிமிடம் முழு கவனத்துடன் விளையாடினார். அந்த 10 நிமிடம் குழந்தைக்கு விலையுயர்ந்த பொம்மைகளை விட அதிக மகிழ்ச்சி கொடுத்தது. நண்பர்களே, அமைதி பெரிய விஷயங்களில் இல்லை, முழு கவனத்துடன் வாழும் சிறிய தருணங்களில் இருக்கிறது. அறிவியல் பார்வை. மனம் எப்போதும் கடந்த காலம் அல்லது எதிர்காலம் என்று ஓடிக்கொண்டிருந்தால் அழுத்தம் அதிகரிக்கும். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தும்போது உடலும் மனமும் சமநிலையை அடைகின்றன. பிராக்டிக்கல் எக்ஸர்சைஸ். 5 அவேர்னஸ். மனம் ஓட ஆரம்பித்தால் உடனே இந்த பயிற்சியை செய்யுங்கள். பாருங்கள். 5 பொருட்கள் கேளுங்கள். 5 ஒலிகள் உணருங்கள். 5 உடல் உணர்வுகள். மனம் மீண்டும் நிகழ்காலத்திற்கு திரும்பும். ஒரு ஆழமான கதை. ஒரு சீடன் ஆசானிடம் கேட்டான், அமைதி எங்கே கிடைக்கும்? ஆசான் சிரித்தார். நீ தேடுவதை நிறுத்தும் இடத்தில். சீடன் புரியாமல் பார்த்தான். ஆசான் சொன்னார், அமைதி உருவாக்க வேண்டிய ஒன்று இல்லை, கவலை மறைத்திருக்கும் உன் இயல்பான நிலை. டெய்லி பிராக்டிஸ். அடுத்த 21 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் எதுவும் செய்யாமல் அமருங்கள். போன் இல்லை, மியூசிக் இல்லை, கன்வர்சேஷன் இல்லை, மூச்சை மட்டும் கவனியுங்கள். முதல் சில நாட்கள் அமைதி இல்லாமல் தோன்றலாம். பிறகு மனம் மெதுவாக உங்களை நண்பனாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. சூரியன் ஒளி தர யாருடைய அனுமதியும் கேட்பதில்லை. மலர யாருடைய பாராட்டும் தேவையில்லை. அதேபோல் நமது உள்ளார்ந்த அமைதி வெளிப்புற அங்கீகாரத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இன்று வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய 7 நினைவுகள். மகிழ்ச்சி ஒரு இலக்கு அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அமைதி வெளியிலிருந்து வராது, உள்ளிருந்து வெளிப்படும். நன்றியுணர்வு மனதை வளமாக்கும். ஏற்றுக்கொள்ளுதல் எதிர்ப்பை குறைக்கும். நிகழ்காலம் மட்டுமே உண்மையில் நமக்குச் சொந்தமான நேரம். உங்கள் மதிப்பு உங்கள் சாதனைகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்கள் உள்ளே இருக்கும் அமைதியை தினமும் சந்திக்க நேரம் ஒதுக்குங்கள். சமரி. இன்று நாம் கற்றது, உள்ளார்ந்த சுதந்திரம் என்பது சூழ்நிலைகள் மாறுவதற்காக காத்திருக்காமல் அமைதியாக வாழும் திறன்.
ஏற்றுக்கொள்ளுதல், நன்றியுணர்வு, விழிப்புணர்வு ஆகியவை மன விடுதலையின் 3 தூண்கள். நிகழ்காலத்தில் வாழும் பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கிறது. உண்மையான செல்வம் மன அமைதியும் தெளிவும் ஆகும். கியூரியாசிட்டி ஃபார் பார்ட் 5 செக்ஷன் 3 அடுத்த பகுதியில் எதிர்காலத்தை பயமின்றி உருவாக்குவது எப்படி? எதிர்கால திட்டமிடல் வெர்சஸ் எதிர்கால கவலை. விஷன் உருவாக்கும் அறிவியல் வாழ்க்கைக்கான தனிப்பட்ட ப்ளூ பிரிண்ட். 1 ஆண்டு, 5 ஆண்டு, 10 ஆண்டு விழிப்புணர்வு, வாழ்க்கை வடிவமைப்பு, உலகத்தரமான கதைகள், உளவியல், நடைமுறை பயிற்சிகள் மற்றும் மாற்றத்தை உருவாக்கும் செயல்திட்டங்களுடன் தொடர்வோம். பார்ட் 5 தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 5 ஐதம் செக்ஷன் 3 தலைப்பு: எதிர்காலத்தை பயமின்றி உருவாக்குவது எப்படி? விஷன் உடன் வாழும் கலை. முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். மனவியல், இலக்கு அமைத்தல், நடத்தை மாற்றம் மற்றும் விழிப்புணர்வு வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு கப்பல் பெரிய கடலில் பயணம் செய்கிறது. காற்று சில நேரம் சாதகமாக வீசுகிறது, சில நேரம் எதிராக வீசுகிறது. அலைகள் உயர்கின்றன, மழை பெய்கிறது. ஆனால் அந்த கப்பல் திசையை இழப்பதில்லை. ஏனென்றால் அதற்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கிறது. நண்பர்களே, காற்றை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் திசையை தேர்வு செய்ய முடியும். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. ஒரு கேள்வி: 50 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? அமைதியாக, ஆரோக்கியமாக, அன்பான குடும்பத்துடன், பொருளாதார சுதந்திரத்துடன், அல்லது இதுவரை வாழ்ந்தது போலவே சூழ்நிலைகள் இழுக்கும் வாழ்க்கையா? ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு பள்ளி ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரிடமும் கேட்டார், நீங்கள் பெரியவர்களான பிறகு என்ன ஆக விரும்புகிறீர்கள்? ஒருவன் சொன்னான், டாக்டர். மற்றொருவன், என்ஜினியர். ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக எழுதியிருந்தாள், நான் அமைதியாகவும் பயனுள்ள மனிதராகவும் வாழ விரும்புகிறேன். ஆசிரியரின் கண்கள் கலங்கின. அவர் சொன்னார், நீ ஒரு தொழிலை மட்டும் தேர்வு செய்யவில்லை, ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்திருக்கிறாய். நண்பர்களே, தொழில் வாழ்க்கையின் ஒரு பகுதி, வாழ்க்கை அல்லை. சைக்காலஜி இன்சைட் ஆய்வுகள் காட்டுவது, தெளிவான விஷன் உள்ளவர்கள் அதிக உறுதியுடன் செயல்படுகிறார்கள், சவால்களை நன்றாக சமாளிக்கிறார்கள், தோல்வியிலிருந்து விரைவாக மீள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்றைய கஷ்டத்தை மட்டும் பார்ப்பதில்லை, நாளைய அர்த்தத்தையும் பார்க்கிறார்கள். விஷன் வெரஸ் விஷ். ஆசை, நல்ல வாழ்க்கை வேண்டும். விஷன், தெளிவான பார்வை. 87க்குள் நான் ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், கடனில்லாத வாழ்க்கை, குடும்பத்துடன் தினமும் 1 மணி நேரம் செலவிடும் மனிதராக இருப்பேன். ஆசை மங்கலானது, விஷன் தெளிவானது. ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் சொன்னார், என் கோல் என்னன்னு இன்னும் தெரியல. நான் கேட்டேன், ஜிபிஎஸ்ல டெஸ்டினேஷன் போடாம கார் ஓட்டுவீங்களா? அவர் சிரித்தார், இல்ல. அப்படின்னா வாழ்க்கையை மட்டும் ஏன்? சிறிய சிரிப்பு. ஆடியன்ஸ் ஆக்டிவிட்டி. ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள், மேலே எழுதுங்கள், என் 710 வாழ்க்கை இப்போது. இந்த 5 பகுதிகளில் உங்கள் வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள். 1. உடல்நலம், நான் எப்படி இருப்பேன்? 2. மனநிலை, நான் தினமும் எப்படி உணர்வேன்? 3. குடும்பம், என் உறவுகள் எப்படி இருக்கும்? 4. தொழில், சேவை, நான் என்ன மதிப்பு உருவாக்குவேன்? 5. ஆன்ம வளர்ச்சி, நான் என்ன மாதிரியான மனிதராக இருப்பேன்? ஒரு கிராமத்து கதை. ஒரு விவசாயி விதை விதைக்கும் முன் நிலத்தை தயார் செய்தார். மகன் கேட்டான், முதல்ல விதை போடலாமே? அவர் சிரித்தார், நிலம் தயாரில்லனா விதை வீணாகும். நண்பர்களே, அதேபோல் விஷன் மட்டும் போதாது, அதற்கான மனமும் தயாராக வேண்டும். 1 ஆண்டு ப்ளூ பிரிண்ட். இந்த ஆண்டு நீங்கள் உருவாக்க விரும்பும் ஒரு முக்கியமான மாற்றம் என்ன? உதாரணம், 10 கிலோ எடை குறைப்பது, தினமும் 30 நிமிடம் வாசிப்பது,
கடனை குறைப்பது, குடும்ப நேரத்தை அதிகரிப்பது. ஒரு இலக்கு தெளிவாக 90 நாள் திட்டம். பெரிய கனவை 90 நாள் திட்டமாக மாற்றுங்கள். உதாரணம், ஒரு புத்தகம் எழுத வேண்டும். 90 நாட்களில் 30 பக்கங்கள். தினமும் ஒரு பக்கம். பிசினஸ் எக்ஸாம்பிள், ஒரு தொழிலதிபர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய இலக்கு வைத்தார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் ஒரே ஒரு கேள்வி. இன்று அந்த இலக்கை நோக்கி நான் செய்யும் மிக முக்கியமான ஒரு செயல் என்ன? அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். ஃபேமிலி எக்ஸாம்பிள், ஒரு குடும்பம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 30 நிமிடம் அடுத்த வாரத்தை திட்டமிட்டது. யார் என்ன செய்வது, எப்போது ஒன்றாக உணவு, எப்போது வெளியே செல்லலாம். 1 வருடம் கழித்து அவர்களுடைய உறவுகள் மிகவும் வலுவானதாக மாறின. அறிவியல் பார்வை, நாம் எதிர்காலத்தை தெளிவாக கற்பனை செய்யும்போது மூளை அதை நோக்கி செயல்பட புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. அதனால்தான் விஷுவலைசேஷன் வெறும் கற்பனை அல்ல, ஒரு மனப்பயிற்சி. கைடட் விஷுவலைசேஷன். கண்களை மூடுங்கள். 5 ஆண்டுகள் கழித்து உங்களை பாருங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்கள் வேலை மற்றவர்களுக்கு பயன் தருகிறது, உங்கள் முகத்தில் அழுத்தமில்லை, ஆழமான புன்னகை இருக்கிறது. இப்போது அந்த எதிர்கால மனிதர் இன்றைய உங்களிடம் வந்து ஒரு வாக்கியம் சொல்கிறார். தொடர்ந்து போ, விடாதே, நீ சரியான பாதையில் இருக்கிறாய். டெய்லி சக்சஸ் ஃபார்முலா. ஒவ்வொரு நாளும் இந்த 3 கேள்விகள். 1, இன்று நான் என்ன உருவாக்கப் போகிறேன்? 2, இன்று நான் யாருக்கு மதிப்பு சேர்க்கப் போகிறேன்? 3, இன்று நான் நேற்றை விட எப்படி சிறப்பாக இருப்பேன்? ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ், ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. விதை மரமாக மாற அவசரப்படுவதில்லை, அது தன் இயல்பின்படி தொடர்ந்து வளர்கிறது. நாமும் ஒவ்வொரு நாளும் சிறிது வளர்ந்தால் ஒரு நாள் நாம் கனவு கண்ட வாழ்க்கையை வாழ்வோம். ஆக்ஷன் சேலஞ்ச். இன்றே ஒரு விஷன் நோட்புக் ஆரம்பியுங்கள். அதில் எழுதுங்கள், என் வாழ்க்கை நோக்கம், என் 1 ஆண்டு விஷன், என் 90 நாள் இலக்கு, இந்த வாரத்தின் 3 முக்கிய செயல்கள், இன்றைய ஒரு முக்கிய செயல். இந்த குறிப்பேடு உங்கள் வாழ்க்கையின் திசைகாட்டியாக மாறும். சமரி. இன்று நாம் கற்றது, எதிர்கால கவலைக்கும் எதிர்காலத்து திட்டமிடலுக்கும் வித்தியாசம் உள்ளது. தெளிவான விஷன் தினசரி செயல்களுக்கு அர்த்தம் கொடுக்கிறது. பெரிய கனவுகள் சிறிய தினசரி செயல்களால் நனவாகின்றன. எதிர்காலத்தை உருவாக்குவது நாளை அல்ல, இன்று. விழிப்புணர்வுடன் வாழும் மனிதன் தன் வாழ்க்கையை தானே வடிவமைக்கிறான்.